வெட்டி பழி போட்டுறானா? அவனை சுண்ணாம்பு குழியில இறக்கிறேன்னா நான் கொன்றுவேன்பா. கொன்றுவேன் அவனை, கண்டிப்பா கொன்றுவேன் அவனை. அவனோட மர்ம உறுப்பு அறுத்து தெரிஞ்சிருவே. எதை? அவனோட மர்ம உறுப்பு பொண்ணுக்கு போடுறதையா? ஆமா, அறுத்து எரிஞ்சிருவீங்க. அறுத்து தெரிஞ்சிருவே. ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவன் இப்படி செய்யறான்னா அவன் நல்ல ஒரு மனுஷனே கிடையாது. தண்ணிக்குள்ள போட்டு முக்கிய எடுத்து கொன்றுவேன். அதே ரேப்பு அவங்கள ஆம்பளை 10 பேர்த்த வச்சு அந்த வேதனை அந்த வழியை தெரிய வைக்கும். ஆரம்பிக்கலாங்களா? இந்த சுதந்திர தினத்தை ஒட்டி கொல்கத்தால ஒரு பெரிய ரேப் நடந்துருச்சு. ஒரு டாக்டர் ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க. அந்த ரேப் பண்ணவன் உங்க கையில வச்சுக்க என்ன செய்வீங்க? கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டீங்களா? ஏன் ரொம்ப கோவம் மாறீங்க? அது நினைச்சாலே ரொம்ப இதா இருக்கு, ஆசிரமா இருக்கு. அவன் கையில சிக்கன ஏதாச்சும் பண்ற மாதிரி இருக்கு. அவன் வந்து உங்க கையில வச்சுக்கணும் என்ன செய்வீங்க? அவங்கள கையில சிக்கனா ஏன்னா அந்த பொண்ணு என்போல வேதனைப்பட்டுச்சோ அதே வேதனையை அவங்கள பண்ண வைக்கணும். பண்ண வச்சே அவனை அது அந்த பொம்பளை பிள்ளை என்ன கொடுமை பண்ணி சாவடிச்சாங்களோ அதே ரேப்பு அவங்கள ஆம்பளை 10 பேர்த்த வச்சு அவங்கள அந்த மாதிரி செஞ்சு அந்த வேதனை அந்த வழியை தெரிய வைக்கணும். அவங்கள சாவடிக்கணும். அதை பண்ணி முள்ளால எடுக்கன்றீங்க. முள்ளால் அதை எடுக்கணும். நீங்க வந்து அந்த நாட்டோட முதல்வராக இருந்தா நீங்க என்ன எடுப்பீங்க? என்ன செய்வீங்க? நிச்சய வச்சு அதே வேதனை அவனை காட்டியிருப்போம்ல. என் கையில் சிக்கினா நான் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. சரி, வேற மாதிரினா வேற இப்போ ஒரு அதிகார கையில் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். அவனோட மர்ம உறுப்பு அறுத்து தெரிஞ்சிருவேன். எதை? அவனோட மர்ம உறுப்பு பொண்ணுக்கு போடுறதையா? ஆமா, அறுத்து எரிஞ்சிருவீங்க. அறுத்து தெரிஞ்சிருவேன். சரிண்ணே. ஏதாவது இப்போ நீங்க சாதாரண மனுஷனா இருந்தா அறுத்து எரிஞ்சிருவீங்க. கொல்கத்தாவோட முதல்வர் நீங்க தான். அப்படி இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? துபாய் மாதிரி இருந்துச்சுன்னா, துபாய் மாதிரி இன்னும் மாநிலமாக இருந்தால் அந்த நடவடிக்கையை வச்சு ஒரு 100 பேர் முன்னாடி வச்சு பயங்கரமாக செஞ்சு கொலை பண்ணிடணும். கொலை? ஆமாம். கொலைனா எப்படி? பயங்கரமாக பழி கொடுத்துடணும். நடுவில் வச்சு இனிமேல் யாரும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி எவரும் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம நாட்டில் இதை தடுக்கிறதுக்கான வழி இருக்கு. தடுக்கிறதுக்கு வழியே கிடையாது. தடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்பு? ஒன்று தண்டனை அதிகமாகணும். தண்டனை அதிகமானா அதுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு. சரி, தண்டனை யார் அதிகப்படுத்தணும்? அரசாங்கம் தான் செய்யறது. அது பண்றாங்களா? எங்க பண்றாங்க? எங்க பண்றாங்க? பண்றல. சரி பாட்டி, இப்ப உங்களால நிம்மதியா நடக்க முடியுதா வெளியே? பயமா கிடக்கு. வயசானவங்க கூட நடக்க பயமா இருக்கு. அவனை வெட்டி பழி போட்டுறானா? வெட்டி பழி போட்டுறானா? அவனை விடலாமா? சங்க அறுத்துருவே அப்படியே. அதை இட்டு என்ன வந்தாலும் வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் மாதிரி ஆளுகளை கொல்லுங்கயா. ஆமா, அவனை சுண்ணாம்பு குழியில இறக்கிறேன். அந்த பொண்ணு படிக்க தானே வந்தா. ஆமா, டாக்டருக்கு தானே படிக்க வந்தா. அவளை இந்த மாதிரி செய்யக்கூடாது. ஆம்பளை பிள்ளைகளுக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பொம்பளை பிள்ளைகளை தைரியமாகவும் நல்லா தடாக்கியமாகவும் நாங்க வளர்க்க ஆசைப்படுறோம். ஆம்பளை அடிச்சு வளர்க்கணும், பொம்பளை பொத்தி வளர்க்கணும். அந்த காலத்துல பழமொழி, ஆனா அடக்கி வள பொண்ணை போட்டி வளன்னு இருக்கேன். நீங்க 2 பேரும் அந்த கொல்கத்தாவோட முதல்வரா இருந்தா நீங்க என்ன ஒரு ஆக்ஷன் எடுத்திருப்பீங்க? ஐயா, உண்மையை சொல்ல போனா எதைத்தான் நான் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டேன். முதல்வரா இருக்காரு, பெரிய இவரா இருக்காரு. அவனுக்கு தண்டனை கொடுக்கணுமா வேணாமா? கொடுக்கணும்ல. அண்ணா கொடுக்கல. கேட்கணும். அப்ப காசு தானே பேசியிருக்கு. சொல்லி கேட்கணும். நாங்களா இருந்தா அவனை கேட்கவே கூடாது. அந்த அளவுக்கு அவனை வெட்டி கொல்லணுமியா. இல்லையா அவனை குழிக்குள்ள இறக்கி 1 மாசத்துக்கு அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம சாவு என்ன 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 காட்டி கொள்ளணும். அவனுக்கு சாவு என்னன்னா பொம்பளை தொட்டா அப்படி ஆகணும். அடுத்து நினைக்கணும். வெட்டிடுவோம் குத்திடுவோன்றீங்க. நாளம்னா ஜெயிலுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா போயிட்டு போறோம். என்ன நல்லது நடக்கும். நமக்கு தான் ஜெயில் கட்டியிருக்கேன். வேற யாரு கட்டியிருக்கேன்? நம்மளுக்கு ஜெயில் கட்டியிருக்காங்க. வீடு ஜெயில் எல்லாம் ஒண்ணுங்க. இந்த மாதிரிதான் எல்லா பிள்ளைங்க படிக்குது. சின்ன சின்ன பிள்ளைய தான் படிக்குது. ஒருத்தி வக்கலுக்கு படிக்கிறா. 2 பிள்ளைய 11 படிக்குது. அவர்கிட்ட சொல்லுவான், பாப்பா ஆம்பளையோட பேசுங்க, பழகுங்க, நல்லா இருங்க, மற்ற வகையில கவனமா இருந்துக்கங்க. நீங்க வந்து பேசக்கூடாது, வைக்க கூடாது. சோசியல் தான் நம்ம நாடு. பழகுங்கடா, ஆனா மற்ற வகையில இடம் கொடுத்துறாதீங்க. கண்ணீர் வருது. எல்லா மக்களையும் காப்பாத்துறவங்க. இப்படி ஒரு டாக்டருக்கு ஒரு நிலமண்டா மற்ற பொதுமக்களுக்கு எவ்வளவு கொடுமையா நடந்துருக்கூடாது. அந்த மனிதனை சித்திரவதை பண்ணி கஞ்சி இல்லாமே கொல்லணும். சாப்பாடு இல்லாமே கொல்லணும். சாப்பாடும் போடக்கூடாது, தண்ணியும் கொடுக்கக்கூடாது. அவன் கருவாடு மாதிரி காஞ்ச கருவாடு மாதிரி அப்படியே உருகி அப்படியே சாகணும். சித்திரவதை போன மற்ற மனிதனுக்கு வந்து யோசிப்பாங்க. இப்போ உங்க கையில கிடைச்சா என்ன செய்வீங்க? உங்க கையில் இப்ப கிடைக்கிற என்ன செய்வீங்க? சடனா கிடைக்கிறேன் அவன் கையில. அவன் கிடைச்சாவா தண்ணிக்குள்ள போட்டு முக்கிய எடுத்து கொண்டுருவேன். எதுக்குள்ள? தண்ணிக்குள்ள, ஆத்துக்குள்ள வச்சு முக்கிய கொண்டுருவீங்க.
உங்களை போலீஸ் கேஸ்ன்னு வந்துச்சுன்னா நான் அவனை நீச்சல் தெரியாம செத்து போனான்ட்டு புரிஞ்சு கதை. தம்பி எல்லாருமே சொன்னதான் கொன்றுவோம் வெற்றிடுவோம் செஞ்சிருவோம். இந்த ஆட்சி நடைமுறை சரியில்லை. ஆட்சி நடைமுறை சரி இருந்தா இவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. அந்த மாநிலம் இருக்குல்ல கொல்கத்தா, கொல்கத்தா, அந்த முதல்வரா நீங்க இருந்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்துக்கு என்ன செஞ்சிருப்பீங்க? ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவன் இப்படி செய்யறான்னா அவன் நல்ல ஒரு மனுஷனே கிடையாது. அவன் ஒரு அரக்கனுக்கு சமானம். அரக்கனுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்களோ அதே தண்டனை தான் அவனுக்கும் கொடுக்கணும். அரக்கன் எப்படி வந்து பட்டாசு வச்சு வெடிக்கிறாங்களோ சரி, அது மணிக்கு இவனையும் நடு ரோட்ல வச்சு பட்டாசு வச்சு வெடிக்க விடணும். இப்ப இந்த இடத்துல நடந்து வரேன் அவன், சரி நீங்க என்ன செய்வீங்க? இந்த இடத்துல என்ன செய்வீங்க? தம்பி இந்த இடத்துல என்ன பண்றோம்னா அவன்கிட்ட பேச்சு இல்லை தம்பி. பேசுனாதானே நம்ம வந்து அவனை இது கேள்விப்பட்ட சூட்டுக்கு அவனுக்கு டம்மு டும்முன்னு தான் விழுகும். டம்மு டும்முன்னு முதல்ல நம்ம மதுரை பத்தி உனக்கு தெரியும். ஆமா, முதல்ல டம்மு டும்முன்னு தான் சவுண்டு. வச்சிருப்பீங்க, உயிரோட விட்டுருவீங்களா இல்ல எப்படி கொண்டுருவீங்களா? அவனை கொண்டுதான் சாமி. சரி, அப்ப போலீஸ் கேஸ் உங்களுக்கு வருமே, அதுக்கு போலீஸ் இதனால நாட்டுக்கு ஏதோ ஒரு சுதந்திரத்துக்கு போயிருக்காங்க. நம்ம இதுக்கு ஒரு பெண்கள் தாய் வயிற்றுல பிறந்து இது ஒரு சுதந்திரத்துக்கு போ பெண்களுக்கு. பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் தங்கப்பிரபு சாமி. தங்கப்பிரபு. ஆமா சார். ஒரு மனுஷன் நான் கொன்றுவேன்பா, கொன்றுவேன். சரி, நீங்க கொண்டு நாட்டு ஜெயில போட்டுருவாங்களே, அப்ப என்ன செய்வீங்க? என்னைய பார்த்து மக்கள் ஏதாவது பார்த்து வெளில விட்டா விடுவாடும். மக்கள் எல்லாம் பயந்து வச்சிடுறாங்களே, அவங்க வீட்டில் நடந்தாலே அந்த அக்கிரமத்தை வந்து தட்டி கேட்க மாட்டாங்க. இதில் நீங்கள் யாரோ நான் செய்கிறேன், மனிதாபிமானத்தில் நான் செய்கிறேன். என்னை யார் எடுத்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி, ஆனால் நீங்கள் கொண்டுருவீங்க. ஆமாம், கொன்றுவேன் அவனை, கண்டிப்பாக கொன்றுவேன் அவனை. அதை நம்ம போலீஸுக்கு தான் தகவல் கொடுக்கணும். போலீஸுக்கு தகவல் கொடுப்பீங்க. இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு சீன் நடந்துச்சுன்னா நீங்கள் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்றீங்க. ஆமாம், நம்ம வீட்டில் நடந்துச்சுன்னா போலீஸ் டைம் கொண்டு கொடுப்பீங்களா? வேற அதானே வெளியே வந்துருவானே, 10 நாள் வெளியே வந்துருவானே வெயில் எடுத்து. அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ தப்பு நடந்துகிட்டே இருக்குமே. நடந்துக்கிட்டே இருக்கான். அவனையும் நம்ம கூட ஒண்ணா உங்க மேல ஒரு எறும்பு ஏறு தாத்தா. முதல் டைம் பிடிச்சி வெளியே போடுறீங்க, மறுபடியும் ஏறு தாத்தா, பிடிச்சி வெளியே போடுறீங்க. 3ஆம் டைம் ஏறி நடுக்கு நடிச்சு வச்சிருச்சு, என்ன செய்வீங்க? நசிக்கிற மாட்டீங்களா? அப்புறமேல அது நசிக்கத்தான் செய்வோம். தாத்தா, நீங்க வந்து காந்தி வழியில பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்ப உள்ள நடைமுறைக்கு பேசுங்க. அவனை தடுத்து நம்மளும் கொலை செய்ய முடியுமா? செய்யலாம்ல. செய்யலாம். அப்ப நம்மளும் கொலைகாரனா தானே ஆகிறோம். Amala gamude amai the mind. Amala gamude amai the mind. Amala gamude amai the mind. Gugar pap gum bot bar go bam pet or amala gamude amai the mind. Gugar pap gum bot bar go bam pet or amala gamude amai the mind. Gugar pap gum bot bar go bam pet or amala gamude amai the mind. Gugar pap bot bar go bam pet or and pop gum and I'm a king day, I'm a gun 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 day, I'm a